ஒரு ஸ்கூல்ல ஸ்டூடண்ட்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணி எல்லா லெசனையும் படிச்சு ஹை மார்க்ஸ் எடுக்குறாங்க. பட் அவங்களால ஒரு ரியல் லைஃப் பிரச்சனைய வந்து சால்வ் பண்ண சொன்னா, அவங்களுக்கு தெரியறதில்ல. இதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல் கரிக்குலம்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஜஸ்ட் மார்க்ஸுக்காக இருக்கிறது. ஒரு குட் கரிக்குலம் அப்படின்றது, கம்ப்ளீட் டெக்ஸ்ட் புக்க மட்டும் படிக்க வைக்கிறது கிடையாது. ஸ்டூடண்ட்ஸோட நாலேஜ் டெவலப் ஆகணும். ஸ்கில்ஸ், கிரியேட்டிவிட்டி, வேல்யூஸ் அண்ட் எபிலிட்டி டு ஃபேஸ் த ரியல் லைஃப் சிச்சுவேஷன். ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சொசைட்டியை தான் அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அதனால இது எல்லாமே டெவலப் பண்ணும் ஒரு கரிக்குலம் அப்படின்றது. ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம நாலேஜ் அண்ட் கரிக்குலம் இந்த பேப்பர் வந்து செம் 4ல் வருது. அதுக்கான ஒரு கிராஷ் கோர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் 10 மார்க் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் மெயின் ஃபோக்கஸ். 5 மார்க் என்ன கேட்டிருக்காங்க, 10 மார்க்கு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா, கமிங் டு ஃபர்ஸ்ட் 5 மார்க், எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட். காலத்திட்ட மேம்பாட்டின் கோட்பாடுகளை விளக்குக. வை டஸ் மிஸ் அலைன்மெண்ட் மேட்டர் இன் கரிக்குலம் டெவலப்மெண்ட். கல்வி ஏற்பாட்டில் சீரொற்றுமை குறித்து கூறுக. 10 மார்க் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம், லேர்னர் சென்டர்ட் அண்ட் ப்ராப்ளம் சென்டர்ட். பாடத்தை மையமாக கொண்ட கலைத்திட்டம், கற்றலை மையமாக கொண்டது, அப்புறம் பிரச்சனைகளை மையமாக கொண்டது. இதை பற்றி எழுத சொல்கிறாங்க. கிவ் த மீனிங் ஆஃப் கரிக்குலம் அண்ட் எக்ஸ்பிளைன் த நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் வித் அண்ட் சூட்டபிள் எக்ஸாம்பிள். கலைத்திட்டத்தின் பொருளை கூறி பொருத்தமான உதாரணத்துடன் கலைத்திட்ட மேம்பாட்டின் தேவை மற்றும் முக்கியத்துவத்தை விளக்குக. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட். அதாவது கல்வி ஏற்பாட்டு மேம்படுவதற்கான கோட்பாடுகள் அது கேட்குறாங்க. இஷ்யூஸ் இன் கரிக்குலம் அலைன்மெண்ட், அதாவது காலத்திட்டத்தை சீரமைப்பதில் உள்ள சிக்கல்கள் கேட்குறாங்க. இன் யோர் ஒப்பீனியன், வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இன் ஷேப்பிங் அன் ஐடியல் கரிக்குலம். ஒரு சிறந்த கலைத்திட்டத்தை வடிவமைப்பதில் அதன் சிறப்பியல்புகளை பங்கு என்னன்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் இன்டைரக்ட்லி, ஆக்சுவலாக இது வந்து ஒரு டைரக்ட் கொஷின் கிடையாது. அது கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்னா, நீங்கள் நேச்சர் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கரிக்குலம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். டிஸ்கஸ் த நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட். கல்வி ஏற்பாட்டில் மேம்பாடு என்பதன் தேவையையும் இன்றியமையாம இருக்கிறதையும் பற்றி விவரிக்கணும் நம்ம. வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட். கல்வி ஏற்பாட்டு மேம்படுத்துவதற்கான கோட்பாடுகள் யாவை, அவற்றை விளக்குக. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கிராஷ் கோர்ஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிறது பிரின்சிபல்ஸ், அதாவது கலைத்திட்ட மேம்பாட்டின் கோட்பாடுகள், நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ், கலைத்திட்ட மேம்பாட்டின் தேவையும் முக்கியத்துவமும், கரிக்குலம் அலைன்மெண்ட் அண்ட் மிஸ்அலைன்மெண்ட், கலைத்திட்ட சீரமைப்பு மற்றும் சீரொற்றின்மை, பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட், அதாவது பாடத்திட்ட மேம்பாட்டின் கோட்பாடுகள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கமிங் டு த பிரின்சிபல் ஆஃப் டோட்டாலிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவங்களின் முழுமை கோட்பாடு. ஆல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லேர்ன் சயின்ஸ் இன் அ கிளாஸ் ரூம், இல்லை பார்ட்டிசிபேட் இன் அ சயின்ஸ் எக்ஸிபிஷன், பிளே ஸ்போர்ட்ஸ் அண்ட் டேக் பார்ட்ஸ் இன் அ கிளீனிங் கேம்பெயின் அப்படின்னா ஒரு நிறைய அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த அனுபவம் எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்டோட ஒரு கம்ப்ளீட்டான டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ வந்து அகாடமிக், கோ கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். அது ஒரு முழுமையான டெவலப்மெண்ட்டை தரும். கற்றல் அனுபவங்கள் எல்லாமே கிடைக்கணும். அண்ட் கல்வி ப்ளஸ் இணைப்பாட இணை செயல்பாடு முழுமையாக கற்றலை வந்து நமக்கு தரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் பிரின்சிபல் ஆஃப் சைல்டு சென்டர்ட்னஸ், குழந்தை மைய கோட்பாடு. அவங்களோட ஏஜ், இன்ட்ரெஸ்ட், தேவை, இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இதை பொறுத்து அந்த கரிக்குலம் இருக்கணும். வயது, ஆர்வம், தேவைகள் தனிநபர் வேறுபாடை பொறுத்து. இப்போ ப்ரைமரி ஸ்கூல் சில்ட்ரனுக்கு போய் நீங்கள் ஒரு லாங் லெக்சர் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு எப்படி சொல்லித்தரணும்? கேம்ஸ் மூலமாக, கலர்ஃபுல் பிக்சர்ஸ் காட்டுறது மூலமாக, ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் அவங்க முன்னாடி கொண்டு வரது மூலமாக தான் நம்மளால் சொல்லித்தர முடியும். ஸோ அந்த மெத்தட் வந்து அவங்களோட ஏஜையும் இன்ட்ரெஸ்ட்டையும் மேட்ச் பண்ணும். நெக்ஸ்ட் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி, பாதுகாப்பு மற்றும் படைப்பாற்றல் கோட்பாடு. இது என்ன சொல்லுதுன்னா, கல்ச்சர், வேல்யூஸ், இனோவேஷன், கிரியேட்டிவ் திங்கிங் இது எல்லாமே இருக்கணும். அதாவது பண்பாடு, மதிப்புகள், புதுமை, படைப்பு சிந்தனை. இப்போ students may learn traditional methods of water conservation and then create a modern rain harvesting plant அவங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ ட்ரெடிஷ்னலையும் விட்டுறக்கூடாது இந்த இடத்துல. அது வந்து பாதுகாக்கப்படணும், ப்ரிசர்வ்டாக இருக்கணும். ஆனாலும் க்ரியேட்டிவிட்டியை நம்ம என்கரேஜ் பண்ணணும் புதுசாக ஏதாவது மெத்தட் சொன்னாங்கன்னா.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் இன்டகிரேஷன், ஒருங்கிணைப்பு கோட்பாடு அப்படின்றது இன்டர் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கணும், ரியல் லைஃப் லிங்க் இருக்கணும், யூனிஃபைட் நாலேஜாக இருக்கணும், பாடத் தொடர்பு, நிஜ வாழ்க்கை இணைப்பு கொடுக்கணும், ஒருங்கிணைந்த அறிவு அவங்களுக்கு கிடைக்கணும். இப்போ பொல்யூஷனை பற்றி சயின்ஸ் டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா கனெக்ட் சயின்ஸ் வித் ஜியாகிரஃபி, ஹெல்த்து, எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்லித்தரலாம். ஸோ அப்போ வந்து பொல்யூஷனையே நிறைய பர்ஸ்பெக்டிவ்ஸ்லேருந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் பிரின்சிபல் இஸ் பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை கோட்பாடு. அடாப்டபிளாக இருக்கணும், சோஷியல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும், மாடிஃபிகேஷன் அண்ட் அப்டேட்டட் கண்டென்ட்டாக இருக்கணும், நெகிழ்வு, சமூக தேவைகள், மாற்றம், புதுப்பிப்பு இருக்கணும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயின்லி வந்து பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் தான் லேர்ன் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க கரிக்குலத்தில் நம்ம என்னென்னலாம் சொல்லித்தரோம், கோடிங்கு, ஏஐ, டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இது எல்லாமே வந்துருச்சு. இது என்னத்தை காட்டுது, ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ காலத்துக்கு ஏற்ப மாதிரி நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸையும் சொல்லித்தரோம். நெக்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி, பயன்முறை கோட்பாடு, யூஸ்ஃபுல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் லேர்னிங் அண்ட் ஃப்யூச்சர் லைஃப், பயனுள்ள அறிவு, நடைமுறை கற்றல், எதிர்கால வாழ்க்கை, இதையும் பார்க்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஒரு பர்சனல் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது, டிஜிட்டல் பேமெண்ட் எப்படி பண்ணுறது சேஃபாக, அண்ட் எப்படி எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாமே என்னது யூஸ்ஃபுல்லான ஸ்கில்ஸ் ஃபார் எவ்ரிடே, அவனுக்கு வந்து பயனுள்ளதாகவும் இருக்கணும். பிரின்சிபல் ஆஃப் கேரக்டர் ஃபார்மேஷன், குணநலன் உருவாக்கும் கோட்பாடு, குட் ஹேபிட்ஸ், மாரல் வேல்யூஸ், டிசிப்ளின், பர்சனாலிட்டி இதெல்லாமே டெவலப் ஆகணும். நல்ல பழக்கங்கள், ஒழுக்க மதிப்புகள், கட்டுப்பாடு, ஆளுமை, குட் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹானஸ்டி, பங்க்சுவாலிட்டி, கோஆப்ரேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது, இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பிரின்சிபல் ஆஃப் மென்டல் டிசிப்ளின், மன ஒழுக்க கோட்பாடு. இதுக்கு ரீசனிங், திங்கிங், அக்யூரசி, கிரிட்டிக்கல் திங்கிங் எல்லாமே இருக்கணும். அதாவது பகுத்தறிவு, சிந்தனை, துல்லியம், விமர்சன சிந்தனை, மென்டல் டிசிப்ளின் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ட்ரைனிங் ஃபார் லெஷர், ஓய்வு நேர பயிற்சி கோட்பாடு. இப்போ லெஷர் டைமை எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ராப்பர் யூஸ் ஆஃப் லெஷர் டைம், ஸ்போர்ட்ஸு, ஆர்ட்ஸு, ஹெல்த்தி ரீக்ரியேஷன் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி கொண்டு போகணும். ஓய்வு நேர பயன்பாடு, விளையாட்டு, கலை, ஆரோக்கிய, பொழுதுபோக்கு அவங்களுக்கு வந்து சொல்லித்தரணும். ஸோ ஃப்ரீ டைமை இப்போ ஸ்க்ரீன் டைம் மாதிரி ஆக்காமல் மொபைல், டிவி அது மட்டும் பார்க்காம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேட்மிண்டன், மியூசிக், பிக்சர்ஸ் வரைது, புத்தகங்கள் படிக்கிறது இந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்த சொல்லணும் ஃப்ரீயாக இருக்க டைமை. நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் கார்லேஷன், தொடர்புறவு கோட்பாடு, ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ், தியரி ப்ளஸ் ப்ராக்டிஸ், டெய்லி லைஃப், ஹோலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரணும் இந்த கரிக்குலம். பாடத்தொடர்பு, கோட்பாடு ப்ளஸ் நடைமுறை, அன்றாட வாழ்க்கை, முழுமையான புரிதல். ஸோ இப்போ மேக்ஸ் டீச்சர் வந்து பர்சன்டேஜஸ் பற்றி கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரியல் லைஃப் கனெக்ஷனாக எது கூட கனெக்ட் பண்ணலான்னா டிஸ்கவுண்ட்டு, எக்ஸாம் மார்க்ஸு, பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட்டு அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி சொல்லித்தரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ரிலேஷன் டு கம்யூனிட்டி லைஃப், சமூக வாழ்க்கையுடன் தொடர்பு படுத்தும் கோட்பாடு, கம்யூனிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரணும், பார்ட்டிசிபேஷன், ப்ரொடக்டிவ் ஒர்க்கை பற்றி சொல்லித்தரணும், சமூக அனுபவம், பங்கேற்புக்கு, ஆக்கப்பூர்வ பணி. அதுக்கு வந்து சும்மா ஏதாவது லோக்கல் ஹெல்த் சென்டர் மாதிரி விசிட் பண்ண சொல்லிட்டு வேக்சினேஷன் பற்றி சொல்லித்தரலாம், நியூட்ரிஷன் பற்றி, பப்ளிக் ஹெல்த் பற்றி. அப்போ தான் அவங்களுக்கு அந்த புரிதல் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. பிரின்சிபல் ஆஃப் சோஷியல் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்றது சமூக நிறைவேற்ற கோட்பாடு. நம்ம எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிளாக சிட்டிசனாக இருக்கிறது, அவேர்னஸ் கொண்டு வரணும், சோஷியலாக பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும், பொறுப்புள்ள குடிமக்கள், சமூக விழிப்புணர்வு, பங்கேற்பு இதை தரதாக இருக்கணும். ஒரு ஓட்டராக எப்படி நம்ம கரெக்டான உங்களுக்கு ஓட் போடுறது அதை பற்றின ஒரு அவேர்னஸ், ட்ரீ பிளான்டிங் பற்றி சொல்லித்தரலாம், கேம்பெயின்ஸ், ரோட் சேஃப்டி இதெல்லாமே சோஷியல் ஃபுல்ஃபில்மெண்ட் கீழே வருது. அண்ட் தீஸ் எக்ஸ்பீரியன்சஸ் டெவலப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதுதான் அந்த 12 பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட். டாபிக் இஸ் நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட். பாடத்திட்ட மேம்பாட்டின் தேவையும் முக்கியத்துவமும் பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு அதோட மீனிங். ஸோ மீனிங் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ், திட்டமிட்ட செயல்முறை. நீட் அனாலிசிஸ் இருக்கணும், தேவை பகுப்பாய்வு, ஆப்ஜெக்டிவ்ஸ் குறிக்கோள்கள், கண்டென்ட் செலெக்ஷன் அண்ட் ஆர்கனைசேஷன், பாடப்பொருள் தேர்வு மற்றும் ஒருங்கிணைப்பு, டீச்சிங் இம்ப்ளிமெண்டேஷன், எவாலுவேஷன், கற்பித்தல் செயல்படுத்தல், மதிப்பீடு இருக்கணும். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் எஜுகேஷனே இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கூல் வந்து ஸ்டூடெண்ட்டோட தேவையை பொறுத்து தான் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும். அவங்களுக்கு என்ன ரிக்வயர்ட் ஸ்கில்ஸ் தேவைப்படுது, அதுக்கான சூட்டபிள் லெசனை உண்டு பண்ணும். அண்ட் ஃபைனலாக ஸ்டூடெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸை அவங்க வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க இதில். அண்ட் குவாலிட்டி அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் கோல்ஸ், கல்வி குறிக்கோள்கள், அச்சீவ் ஆப்ஜெக்டிவ்ஸ், குறிக்கோள்களை அடைய உதவும். எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ், நோக்கங்கள், கற்றல் அனுபவங்கள் இதில் இருக்கும். இப்போ அன் எஜுகேஷன் கோல் என்ன இருக்குன்னா, டு டெவலப் என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கரிக்குலமில் நீங்கள் என்ன இன்க்ளூட் பண்ணலாம், இவிஎஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் நிறையா, என்விரான்மெண்டல் ரிலேட்டடான லெசன்ஸு, ப்ராஜெக்ட்ஸு, ஃபீல்ட் ட்ரிப் கூட்டிகிட்டு போகலாம். அண்ட் அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து க்ரியேட் பண்ணும். லேர்னர் சென்டர்ட், கற்பவர் மையப்படுத்தி என்ன பண்ணலாம், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ரொம்ப, மேபி அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னா they can be allowed to explain a science concept through a poster. அப்போ இன்னும் இன்ட்ரெஸ்டடாக அவங்க இன்வால்வ் ஆவாங்க. திஸ் கனெக்ட்ஸ் லேர்னிங் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எபிலிட்டி. ஸோ அவங்களோட நீட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எபிலிட்டிஸ், தேவைகள், ஆர்வம், திறன்கள் பொறுத்து தான் நம்ம வந்து கொடுக்கணும். கன்சிடர்ஸ் ஏஜ் அண்ட் டெவலப்மெண்ட், வயது மற்றும் வளர்ச்சி நிலையை நம்ம கன்சிடர் பண்ணணும். அண்ட் டெவலப்ஸ் டோட்டல் பர்சனாலிட்டி, முழுமையான ஆளுமை வளர்ச்சியை அது வந்து கொடுக்கும். அப்டேட்டட் அண்ட் ரெலவெண்டடாக இருக்கணும், புதுப்பிப்பு மற்றும் பொருத்தம், இப்போ கரண்ட்டில் இருக்கணும் அந்த கரிக்குலம். ரெஸ்பான்ஸ் டு சோஷியல் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ், சமூகம் மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்பு. அப்டேட்ஸ் அவுடேட்டட் கண்டென்ட், பழமையான உள்ளடக்கத்தை புதுப்பிக்கும். யூஸ்ஃபுல் ரெலவெண்ட் நாலேஜ், பயனுள்ள பொருத்தமான அறிவாக இருக்கணும். இப்போ சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஆன்லைன் சேஃப்டி இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கரண்ட் கரிக்குலத்தில். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ரெகுலராக மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் நெட் யூஸ் பண்ணுறனால. நெக்ஸ்ட் லேர்னிங் அண்ட் லைஃப், கற்றலும் வாழ்க்கையும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ஸை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கார்டன் வளர்க்க சொல்லலாம். குட்டியை டைரக்டாக ஜெர்மினேஷன் பற்றி படிப்பாங்க, ஒரு செடி எப்படி வளருதுன்னு தெரியும், பிளான்ட் கேர் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ கிளாஸ் ரூமையும் நம்ம ரியல் லைஃப்பையும் கனெக்ட் பண்ணும். வகுப்பறை கற்றல் நிஜ வாழ்க்கையை கனெக்ட் பண்ணும். ப்ராக்டிக்கல் அண்ட் ஒகேஷனல் எக்ஸ்பீரியன்சஸ், நடைமுறை மற்றும் தொழிற்சார் அனுபவங்கள் கொண்டு வரணும். சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், எளியதுலேருந்து கடினத்துக்கு போகணும். நம்ம கண்டினியூட்டி அண்ட் சீக்வன்ஸ் இருக்கணும், தொடர்ச்சி மற்றும் வரிசை முறை இருக்கணும் நம்ம சொல்லித்தரதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீச்சர் சப்போர்ட், ஆசிரியர் வழிகாட்டல், கைட்ஸ் டீச்சிங் அண்ட் எவாலுவேஷன், கற்பித்தல் மற்றும் மதிப்பீட்டில் வழிகாட்டல், கிளியர் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், தெளிவான குறிக்கோள்கள் மற்றும் முறைகள் இருக்கணும் இதில். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் டீச் பண்ணுறீங்க அப்படின்னா கரிக்குலம் வந்து அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணலாம்னா ரோல் பிளே மாதிரி பண்ண சொல்லலாம், இல்லை குரூப் டிஸ்கஷன் வந்து அந்த கரிக்குலத்தில் நம்ம கொண்டு வரலாம், ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லலாம். இதெல்லாம் வந்து லெக்சர் மெத்தடுக்கு பதிலாக கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் வளர்ச்சி, கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், தொடர்பாடல் மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன், கிரியேட்டிவிட்டி அண்ட் கொலாபரேஷன், படைப்பாற்றல் மற்றும் ஒத்துழைப்பு, எம்ப்ளாயபிலிட்டி அண்ட் டெக்னாலஜிக்கல் ஸ்கில்ஸ், வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நுட்ப திறன், இதெல்லாமே இருக்கணும். ஸோ ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தே கிரியேட் அ டிஜிட்டல் ப்ரெசன்டேஷன், தே டெவலப் டீம் ஒர்க், கம்யூனிகேஷன், கிரியேட்டிவிட்டி, கம்ப்யூட்டர் ஸ்கில் எல்லாமே டெவலப் ஆகுது. குவாலிட்டி அண்ட் எவாலுவேஷன், தரமும் மதிப்பீடும், இம்ப்ரூவ்ஸ் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், கல்வி தரத்தை மேம்படுத்தும். இம்ப்ரூவ்ஸ் த அகாடமிக் அச்சீவ்மெண்ட், கல்வி அடைவை மேம்படுத்தும். எஃபெக்டிவ் எவாலுவேஷன், பயனுள்ள மதிப்பீடாக இருக்கும். பேஸ்ட் ஆன் லேர்னிங் அவுட்கம்ஸ், கற்றல் விளைவுகளின் அடிப்படையில் இருக்கும். ஸோ இப்போ இஃப் அ லேர்னிங் அவுட்கம் இஸ் தட் த ஸ்டூடெண்ட் ஷுட் கண்டக்ட் அ சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட், அவங்க ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அவங்கள எப்படி எவாலுவேட் பண்ணும் அப்படின்னா த்ரூ அன் ஆக்சுவல் எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் நாட் ஒன்லி த்ரூ ரிட்டன் கொஷின்ஸ் மூலமாக மட்டும் நம்ம எவாலுவேட் பண்ணக்கூடாது. அப்படி தான் இருக்கணும் ஒரு தரமுள்ள மதிப்பீடு. ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் போகலாம்.
நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கரிக்குலம் அலைன்மெண்ட் அண்ட் மிஸ் அலைன்மெண்ட், பாடத்திட்ட சீரமைப்பு மற்றும் சீரமைவின்மை பற்றி நம்ம குயிக்காக பார்த்துடலாம். கரிக்குலம் அலைன்மெண்ட், பாடத்திட்ட சீரமைப்பு. இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கோஆர்டினேஷன் இருக்கணும், ரெண்டுக்கும் அலைன்டாக இருக்கணும், மேட்ச் ஆகணும். எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், கல்வி குறிக்கோள்கள், அகாடமிக் ஸ்டாண்டர்ட்ஸ், கல்வி தரநிலைகள், கரிக்குலம் கண்டென்ட், பாடத்திட்ட உள்ளடக்கம், டீச்சிங் மெத்தட்ஸ், கற்பித்தல் முறைகள், லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ், கற்றல் செயல்பாடுகள், இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள், அசஸ்மெண்ட் மதிப்பீடு. ஸோ இப்போ அப்ஜெக்டிவ் எடுத்துக்கோங்களேன். ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா டீச்சர் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷனோ ரோல் பிளே ஆக்டிவிட்டீஸ் மாதிரியே கொடுக்கணும். அப்புறமா அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஓரல் ப்ரெசன்டேஷன் வச்சு அசஸ் பண்ணணும். இப்போ அப்ஜெக்டிவ் என்ன, அவங்க ஸ்பீக்கிங் ஸ்கில் டெவலப் ஆகணும். இதெல்லாம் பண்ணாதான் அது அச்சீவ் ஆகும். ஸோ த அப்ஜெக்டிவ், டீச்சிங் ஆக்டிவிட்டி அண்ட் அசஸ்மெண்ட் எல்லாமே ப்ராப்பராக என்ன இருக்கணும், அலைன்மெண்ட்னா கனெக்டடாக இருக்கணும். அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டாக அப்ஜெக்டிவ் டெவலப் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், குறிக்கோள் சிக்கல் தீர்க்கும் திறனை வளர்த்தல். அப்போ டீச்சிங்னா கிவ் ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டீஸை கொடுக்கணும், சிக்கல் தீர்க்கும் செயல்பாடுகளை வழங்கல். அசஸ்மெண்ட் வந்து ஆஸ்க் ஸ்டூடெண்ட் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ், அதுதான் அசஸ்மெண்ட்டாக இருக்கணும். சிக்கல்களை தீர்க்கும் வினாக்களை வந்து நம்ம வந்து கேட்கணும். மேக்ஸ் டீச்சர் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பற்றி சொல்லித்தராங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷாப்பிங் பில்ஸு வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு வர சொல்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பற்றி சொல்லித்தர சொல்லலாம். ஸோ அசஸ்மெண்ட் அப்போ தே கேன் கால்குலேட் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் த்ரூ த கிவன் சுச்சுவேஷன் மூலமாக. அதுதான் கரெக்டான ஒரு கரிக்குலம் அலைன்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்லித்தர போகிற அந்த அப்ஜெக்டிவை வந்து விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஃபார்ம்ஸ், 2 ஃபார்ம்ஸில் இருக்குது. ஒன்று வெர்டிக்கல் அலைன்மெண்ட், இன்னொன்று வந்து ஹரிசாண்டல் அலைன்மெண்ட். செங்குத்து சீரமைப்பு, கிடைமட்ட சீரமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா லோவர் கிரேட்ஸ் ப்ரிப்பேர் ஃபார் ஹையர் கிரேட்ஸ், கீழ்நிலை வகுப்பு கற்றல் உயர்நிலை வகுப்புக்கு தயார்படுத்துகிறது. அதுதான் வந்து வெர்டிக்கல் அலைன்மெண்ட் அப்படின்றது. ஏன்னா இப்படி வெர்டிக்கலாக போகும், அது ஹரிசாண்டல்னால் இப்படி போகிறது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லி தருவோம் மேக்ஸில், அடிஷன், மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் அல்ஜீப்ராக்கு போவாங்க. ஸோ ஈச் லெவல் ப்ரிப்பேர்ஸ் தெம் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல். சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸாக இருக்கும், எளிதிலிருந்து கடினமானதுக்கு வந்து போவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும், படிப்படியான வளர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அலைன்மெண்ட் ஆஃப் கரிக்குலத்தில். ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் அப்படின்றது கிடைமட்ட சீரமைப்பு. சேம் கிரேட் ரிசீவ் சிமிலர் கண்டென்ட், ஒரே வகுப்பு மாணவர்கள் ஒரே மாதிரியான பாடப்பொருளை பெறுகின்றனர். யூனிஃபார்ம் டீச்சிங் ஆர் அசஸ்மெண்ட் இங்கே இருக்கும். ஒரே கற்பித்தல் மற்றும் மதிப்பீடு தரநிலைகள் இருக்கும். ஈக்குவல் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் சமமான கற்றல் வாய்ப்புகள். இப்போ ஆல் கிரேட் 8 செக்ஷன்ஸ் வந்து இன் அ ஸ்கூல் லேர்ன் த சேம் சயின்ஸ் யூனிட் அண்ட் ஆர் அசஸ்ட் அக்கார்டிங் டு த சேம் லேர்னிங் அவுட்கம்ஸ் தான். அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹரிசாண்டல் அலைன்மெண்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம். இதில் கிளியர் டைரக்ஷன் ஃபார் டீச்சிங் அண்ட் லேர்னிங் இருக்கும். கற்பித்தல் மற்றும் கற்றவருக்கு தெளிவான திசை. கனெக்ட் த ஆப்ஜெக்டிவ்ஸ், கண்டென்ட், டீச்சிங் அண்ட் அசஸ்மெண்ட், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது. குறிக்கோள்கள், உள்ளடக்கம், கற்பித்தல் மற்றும் மதிப்பீட்டை இணைக்கிறது. ரெப்படேஷனை வந்து அவாய்ட் பண்ணுது, அதாவது தேவையற்ற மறுபடிப்பை தவிர்க்கிறது. ப்ரிவென்ட்ஸ் த லேர்னிங் கேப்ஸ், கற்றல் இடைவெளியை தடுக்கிறது. இம்ப்ரூவ்ஸ் த அச்சீவ்மெண்ட் அண்ட் குவாலிட்டி, கல்வி அடையும் தரமும் மேம்படுகிறது. மெயின்டைன் த யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட், சீரான கல்வி தரநிலையை பராமரிக்கிறது. அதுதான் இதோட முக்கியத்துவம் அப்படின்றது. இப்போ அட்வான்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ் ஒரு மேக்ஸ் டீச்சர் சொல்லித்தராங்க அப்படின்னா டீச்சர் அதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு ஏற்கனவே டிவிஷனும் பேசிக் ஃப்ராக்ஷனும் தெரிஞ்சிருக்கா அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும், அதாவது தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் கன்ஃபியூஷனும் லேர்னிங் கேப்பும் இருக்காது. அது இந்த ஒரு அலைன்மெண்ட் மூலமாக நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கரிக்குலம் மிஸ் அலைன்மெண்ட், அதாவது பாடத்திட்ட சீரமைப்பின்மை. ஸோ அலைன்மெண்ட் இல்லாததான் நம்ம மிஸ் அலைன்மெண்ட்னு சொல்கிறோம். இது எதனால அக்கர் ஆகுது, அக்கர்ஸ் வென் தீஸ் டூ நாட் மேட்ச், எதுவும் மேட்ச் ஆகும் போது குறிக்கோள்கள், அதாவது ஆப்ஜெக்டிவ்ஸ், கண்டென்ட், பாடப்பொருள், டீச்சிங் மெத்தட், கற்பித்தல் முறை, லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ், கற்றல் செயல்பாடுகள் அண்ட் அசஸ்மெண்ட் மதிப்பீடு, இதெல்லாம் மேட்ச் அலைன்மெண்ட் அப்படின்றது வருது. ஸோ அப்ஜெக்டிவ் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்கில் சொல்லித்தர போகிறோம் அப்படின்னா, ஆனால் டீச்சர் வந்து லெக்சர் மெத்தட் யூஸ் பண்ணி சொல்லித்தராங்க அண்ட் கண்டக்ட்ஸ் ஒன்லி ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ் எப்படி ஃபுல்ஃபில் ஆகும்?
ஸோ அது அப்ஜெக்டிவ், டீச்சிங் மெத்தட் அண்ட் அசஸ்மெண்ட் இந்த இடத்துல மேட்ச் ஆகவே இல்லை. எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம், இப்போ அப்ஜெக்டிவ் வந்து குழந்தைங்கிட்ட க்ரியேட்டிவிட்டி டெவலப் பண்ண போகிறோம், படைப்பாற்றலை வளர்த்தல் பண்ணணும். அதுக்கு இப்போ டீச்சர் வந்து லெக்சர் மெத்தடும் மெமரைசேஷனும் தான் சொல்லித்தராங்க. கற்பித்தல் முறை விரிவுரை மற்றும் மனப்பாடம் மட்டும்தான். அசஸ்மெண்ட் வந்து கொஷின்ஸை ரீகால் பண்ணுறாங்க, நினைவு கூறும் வினாக்கள் மட்டும். அப்போ திஸ் இஸ் அ கரிக்குலம் மிஸ் அலைன்மெண்ட். இது பாடத்திட்ட சீரமைப்பின்மை தான் ஆக்சுவலாக. இதோட காசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஓன் ஸ்டோரி எழுதணும், அதுதான் அப்ஜெக்டிவ்னு வச்சுக்கோங்களேன். பட் இதே மாதிரி தான் சொல்லித்தராங்க, அதாவது பழைய அந்த ரூட் மெமரைசேஷன் மாதிரி தான் சொல்லித்தராங்க மெத்தடு. அந்த புக்கில் இருக்கிறத மட்டும்தான் எழுத சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி அந்த ஓனாக எழுதுகிற அந்த ஒரு விஷயம் வரும், க்ரியேட்டிவிட்டி இதில் நம்ம டெவலப்பே ஆகாது. இஸ் நெய்தர் டாட் நார் அசஸ்ட் இங்கே. அப்போ அப்ஜெக்டிவே ஃபுல்ஃபில் ஆகாது, அப்போ மிஸ் அலைன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்ஜெக்டிவ் நாட் கிளியர்லி ஸ்டேட்டட், குறிக்கோள்கள் தெளிவாக குறிப்பிடாமல் இருக்கிறது. அப்ஜெக்டிவ்ஸ் நாட் கிளியர்லி ஸ்டேட்டடில் இப்போ வந்து ஒரு அப்ஜெக்டிவ் சொல்லுது ஸ்டூடெண்ட் ஷுட் லேர்ன், ஸ்டூடெண்ட் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் சயின்ஸ் அப்படின்னு. வித்தவுட் மென்ஷனிங் த எக்ஸாக்ட் நாலேஜ் ஆர் ஸ்கில் என்ன டெவலப் பண்ணணும்னு அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னா அப்ஜெக்டிவ் சரியாக இல்லை, அப்போ மிஸ் அலைன் ஆயிரும். கண்டென்ட் டஸ் நாட் மேட்ச்னா த லேர்னிங் அவுட்கம் எக்ஸ்பெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு பெர்ஃபார்ம் ஃபஸ்ட் எய்டு. இப்போ ஃபஸ்ட் எய்டை பற்றி சொல்லித்தரணும் அப்படின்றாங்க. பட் ஆனால் டெக்ஸ்ட் புக் எக்ஸ்பிளைன் வந்து டெஃபினேஷனை மட்டும்தான் சொல்லித்தராங்க, ஃபஸ்ட் எய்ட் இல்லைன்னா அதுவும் ஒரு மிஸ் அலைன்மெண்ட் தான். இன்அப்ராப்ரியேட் டீச்சிங் மெத்தட் பற்றினா, இப்போ ஸ்விம்மிங் வந்து இஸ் எக்ஸ்பிளைன் ஒன்லி த்ரூ பிளாக் போர்ட் லெசன் வித்தவுட் ப்ரொவைடிங் எனி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்னா அந்த இடத்துல டீச்சிங் மெத்தட் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். டஸ் நாட் மெஷர் த அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அது வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷில் பேசணும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா வரணும் அப்படின்றது தான் எய்ம் அப்படின்னா. பட் தே ஆர் அசஸ்ட் ஒன்லி த்ரூ ரிட்டன் கிராமர் கொஷின்ஸ். அப்படி தான் அசஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் ஒரு மிஸ் அலைன்மெண்ட் ஆகும். இப்போ டீச்சர் வந்து ப்ராக்டிக்கல் ஒர்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, பட் எக்ஸாமினேஷன் வந்து வெறும் தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல கோஆர்டினேஷன் இல்லைன்னு அர்த்தம். கண்டினியூட்டி அப்படின்னா இப்போ ஒரு டிஃபிகல்ட் அல்ஜீப்ரா கான்செப்ட் சொல்லித்தராங்க பிஃபோர் த ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் த ரிக்வயர்ட் பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல கண்டினியூட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். டெக்ஸ்ட் புக்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக இப்போ மாடர்ன் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க, பட் த எக்ஸாம் ஒன்லி அவுடேட்டட் கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் அவுடேட்டட் டெக்ஸ்ட் புக் ஆர் எக்ஸாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதோட எஃபெக்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸை வந்து பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஒரு இயர் ஃபுல்லாக, ஆனால் ஃபைனல் எக்ஸாம் வெறும் டெஃபினிஷன் மட்டும்தான் வச்சு ஸ்கோரிங் போடுறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ராக்டிக்கல் எபிலிட்டியே அதில் அசஸ் ஆகலை. ஸோ அப்போ அங்கே மிஸ் அலைன்மெண்ட் ஆயிருக்கு. இதோட ப்ரிவென்ஷன் வந்து நம்ம முன்னாடியே கிளியராக டிஃபைன் பண்ணணும். அப்ஜெக்டிவை கற்றல் குறிக்கோள்களை தெளிவாக வரையறுக்கணும். செலக்ட் த கண்டென்ட் அக்கார்டிங் டு த அப்ஜெக்டிவ், குறிக்கோள்களுக்கு ஏற்ப பாடப்பொருளை தேர்ந்தெடுக்கணும். சூட்டபிள் டீச்சிங் மெத்தட், பொருத்தமான கற்பித்தல் முறைகள் நம்ம கொண்டு வரணும். ப்ரொவைட் த ரெலவெண்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ், பொருத்தமான கற்றல் செயல்பாடுகள். அலைன் த அசஸ்மெண்ட் வித் அவுட்கம்ஸ், மதிப்பீட்டை கற்றல் விளைவுடன் பொருத்தணும். இம்ப்ரூவ் த டீச்சர் கோஆர்டினேஷன், அதாவது அவங்களுக்குள்ள ஒருங்கிணைந்த மேம்பாடு டீச்சர்ஸ்க்கு நடுவில் இருக்கணும். ரிவ்யூ த கரிக்குலம் ரெகுலர்லி, பாடத்திட்டத்தை தொடர்ந்து ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கணும். ரிவைஸ் த அவுடேட்டட் கண்டென்ட், பழமையான உள்ளடக்கத்தை திருத்தம் செய்யணும். அப்போ தான் அந்த கரிக்குலம் வந்து மிஸ் அலைன் ஆகி போகாது. ஸோ கரிக்குலம் அலைன்மெண்ட் இம்ப்ரூவ்ஸ் எஜுகேஷனல் கிளாரிட்டி அண்ட் அச்சீவ்மெண்ட், பாடத்திட்ட சீரமைப்பு கல்வி தரத்தை அடைவையும் மேம்படுத்தும். மிஸ் அலைன் ஆகாமல் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நோட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எனக்கு இமெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ.